ஆனால் உங்கள் குரல் வந்து RSS குரல் சொல்லி ஆட்சி அதிகாரம் பத்தி பேசியிருக்கீங்க நீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாமே. ஆட்சியில் பங்கு வந்து ஆட்சியில் பங்கு எப்படி RSS குரல் சொல்லி திரு நண்பர் அப்துல்லா அவர்களுக்கு RSS பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். RSS நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிக்கிறவன் காங்கிரஸ்காரன். கோட்சே காலத்துல இருந்து எதிர்த்து நிற்கிறவன். அவங்களோட எந்த காலத்திலையும் சமரசம் பண்ணாதவர்கள். என்னைக்கு மத்திய அரசுல எல்லாம் பங்கு பெற்றது இல்ல காங்கிரஸ் கட்சி. அதனால யாரை பத்தி பேசுறோம்ங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பாருங்க. அதே மாதிரி நீங்க காலையில ஒரு ட்வீட் போட்டுருக்கீங்க, ஆட்சி அதிகார பங்கு போட்டுருக்கீங்க. அதை பத்தி தமிழ்நாடு நான் போட்டு ட்வீட் என்ன படிச்சீங்களா? அதாவது ஒரு சர்வே வந்து IPDS ஒரு சர்வே வந்திருக்கு. லயோலா முன்னாள் மாணவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க, தனிப்பெரும் கட்சியா எந்த கட்சியும் வரப்போறது இல்ல. எந்த கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி அமைச்சுதான் வர முடியும். இந்தியா கூட்டணி இருக்குல்ல, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், DCK, மதிமுக, இந்த கட்சிகளுடைய எண்ணிக்கை 30% ஓட்டு வந்துடும். இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா 30% ஓட்டு வந்துடும். இதுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் 4% வித்தியாசம் இருக்க போகுது. நாங்க வெற்றி பெற போறோம். BJP அணி தோல்வி வரும் அப்படிங்கறத அந்த கூட்டணி அந்த சர்வேனுடைய கணக்கு. அதுல வந்து தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகச்சிறந்த முதலமைச்சராக முதலிடமும், 2வது இடமும் தாவேகாவுடைய தலைவரும், 3வது இடம் திரு பழனிசாமி அவர்களுக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. இது நான் என்ன சொல்றேன், கூட்டணிங்கிறது எந்த ஒரு தனி கட்சியும் மெஜாரிட்டி வாங்கல. எல்லா கட்சியும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்க முடியும். அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன வந்துருச்சுன்னு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை எப்படி கூட்டணி வெற்றி பெறுமோ, இந்தியா கூட்டணி வெற்றி பெறணுமோ, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் அதிகாரத்திலையும் பங்கு வர முடியும். காங்கிரஸ் கட்சி டெல்லியில அதிகாரத்தில் பங்கு பெற தயாரா இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்கள்ல இங்கே கூட்டணி வைக்கிறோமோ அங்கே அதிகாரத்தில் பங்கு தரதுக்கு தயாரா இருக்கான். கேரளால தயாரா இருக்கான், மற்ற மாநிலங்கள் அசாம்ல தயாரா இருக்கான். அது மாதிரி தமிழகத்துக்கும் அந்த நிலை வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கு. அதை பற்றி அதற்கு சரியான நேரம்னு சொன்னேன். நான் சொல்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். காங்கிரஸ் கேரண்டியை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் கேரண்டினா என்ன? 2500 ரூபாய் பெண்களுக்கு மாதம் கொடுப்போம். இது காங்கிரஸ் கட்சியினுடைய கேரண்டி. கர்நாடகாவில் கேரண்டி கொடுத்தோம். பெண்களுக்கு இலவசமா பஸ் பயணம் முழு மாநிலத்தில், வெறும் பிங்க் கலர் பஸ் கிடையாது, எந்த பஸ்ல ஏறலாம், ஃப்ரீயா கொடுப்போம். இது காங்கிரஸுடைய கேரண்டி. படிச்சவன் யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கானோ 3 வருஷம் கழிச்சு படிச்சவனுக்கு எல்லாருக்கும் மாசத்துக்கு 3000 ரூபாய் கொடுப்போம். இது காங்கிரஸுடைய கேரண்டி. யாருக்கெல்லாம் வீடு 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்போம். இது காங்கிரஸ் உடைய கேரண்டி. ஒவ்வொரு விவசாயிக்கும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணுவோம். இது காங்கிரஸ் உடைய கேரண்டி. இந்த கேரண்டி எல்லாம் கர்நாடகத்திலையும் தெலுங்கானாவிலையும் ஜார்க்கண்ட்லையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு. என்ன பண்ணுச்சு? ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் கட்சி, கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் முதலமைச்சர் வந்துச்சு. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் ஜூனியர் பார்ட்னர். காங்கிரஸ்க்கு வந்து JMM முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் இருக்க கட்சியில 4 அமைச்சர்கள் காங்கிரஸ் இருக்காரு. அந்த கேரண்டியை நிறைவேற்றுறதுக்காக காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கு. இந்த கேரண்டி நிறைவேற்றுறதுக்கு காங்கிரஸ் கட்சி அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு நான் சொல்லல. கிரீஷ் சோடங்கர் கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் ANIல சொன்னதை தினத்தந்தி பேப்பர்ல, உங்க பேப்பர்ல பெருசா படம் போட்டிருந்தீங்க. நீங்களும் படிச்சீங்களா? நானும் படிச்சேன். ரைட்டா? டிவில ANIல இங்கிலீஷ்ல சொன்னது நான் வேணாலும் ட்விட்டர்ல இன்னைக்கு போட்டு வச்சிருக்கேன். அதனால அந்த திமுகவுடைய முன்னாள் MP அப்துல்லாவுக்கு அதை கேட்க சொல்லி அறிவுரை சொல்லிட்டு, காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர், தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் அவர் தான் தலைவர், இந்த குழுவினுடைய தலைவர், பேச போற தலைவர் அவர் தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர். எல்லாரும் பேச சொல்ல முடியாது. இங்க இருக்கும் இந்த கருத்தை தான் அண்ணன் செல்வ பிறந்தகைன்னு சொன்னாரு. நான் வந்து ஆமோதிக்கிறேன். எங்க தலைவர், எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சரின்னு சொல்றேன். அதைத்தான் நானும் சொல்றேன். ஜார்க்கண்ட்ல இருக்கிற அந்த சூழ்நிலை இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்களோட காங்கிரஸ் கட்சியோட கேரண்டியை வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரத்தை பங்கு கேட்குறீங்க. அது தமிழ்நாட்டில் சாத்தியக்கூறுக்கான்னு. அதைத்தான் காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு தேவைப்படுதுல ஜெயிக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வர வேண்டியதா இருக்குல்ல. இந்த கூட்டணிங்கிறது எப்படி தெரியுது? அந்த சர்வே என்ன சொல்லுச்சு? IPDS உடைய சர்வே என்ன சொல்லுச்சு? தனியா எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது.
தனியா எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. எல்லா கட்சியும் கூட்டணி வைக்க வேண்டியதா இருக்கு. கூட்டணி வெற்றி பெறும். அந்த கூட்டணியில இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி நாங்கள் தானே இருக்கோம். திமுகவும் இருக்கு, மதிமுக இருக்கு, விசிகே இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு. சிபிஎம்க்கு அமைச்சரவையில் இடம் வேணாம்னா மகிழ்ச்சி. காங்கிரஸ்க்கு அமைச்சரவையில் இடம் வேணும்னு சொல்றோம். இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் சொன்னது. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு விருதுநகர்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கலே. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர், இந்த குழு பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர் திரு கிரீஷ் சோடங்கர் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி சொன்ன பேட்டி, எல்லாரும் நீங்க எல்லாரும் எல்லா பத்திரிகைகளிலும் போட்டிருந்த பேட்டி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய கேரண்டிகளை சொல்லும். அந்த கேரண்டிகளை நிறைவேற்றுவதற்கு காங்கிரசுக்கு அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறது. நாங்க கேட்போமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த காலம் வந்துருச்சுங்கிறத சொல்றோம்.